குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 2ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மாசி மாதம் 19ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6:28 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். 2/3/2024 என்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2/3/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன்களை உங்களுக்கு பார்க்கும் பொழுது நீங்கள் இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருக்கணும். அனைவரிடத்தும் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை வேணும்னா விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. அதே போல் வேலையாட்களிடத்தில் அனுசரித்து போகணும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியரிடம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நேர்மறையான எண்ணங்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். அதே போல் கடன் கொடுக்காதீர்கள், வாங்காதீர்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. உலகெங்கும் உள்ள ரிஷப ராசி நேயர்களே, திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். நீண்ட நாளாக உங்களுக்கு மனதளவில் இருந்து வந்த ஒரு பதற்றம், பயம் எல்லாமே இன்றைக்கி போய் ஒரு சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை இதெல்லாமே அதிகரிக்கும். ஒரு நேர்மறையான நாள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு தன வரவுகள் இன்றைக்கி அதிகமாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு இன்று கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இதனால் நீங்கள் தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளணும். அதே போல் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகள் இதெல்லாமே கண்டிப்பாக நடைபெறும். புதியதாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் இன்றைக்கி அதிகரிக்கும். வீடு மனை விற்பனை லாபம் உண்டாகும். வீடு மனை வாங்குவதற்குண்டான யோகம் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நினைத்தபடியே, திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடைபெறும். உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி அடையும். பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அதில் இருக்கின்ற வில்லங்கள் போகக்கூடிய நாள். தியானம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி, ஆறுதல் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, பெரியோருடைய ஆலோசனை உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும். மகான்களுடைய சந்திப்பு, ஆன்மீக சுற்றுலா ஸ்தலங்கள் இதெல்லாமே சென்றுவதற்குண்டான வாய்ப்பு. தள்ளி போன சில வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். அதை பயன்படுத்திக்கொண்டான, அதை தக்க வைத்துக் கொள்வதற்குண்டான, மீண்டும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு நேரம் இந்த நேரம். முயற்சி செய்து கொள்ளுங்கள். சேமிப்பு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு மனதில் வாட்டும். இறை சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். சக ஊழியருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். புகழ் கிடைக்கும். அதே சமயத்தில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு நேர்மறையான எண்ணங்கள், சுறுசுறுப்புகள், தைரியம் எல்லாமே கிடைக்கும். செயல்பாடுகள் ஏதாவது குறைபாடு, தாமதங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி ஒரு வெற்றி பெறக்கூடிய நாள். உடல் பிறந்தவர்கள் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பாங்க. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு புதிய புதிய மகிழ்ச்சியான செய்திகள், வருமானம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரை துன்பங்கள் மறைந்து ஒரு மகிழ்ச்சி வரக்கூடிய நல்ல நாள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். சொத்து சுகங்கள், அதே போல் ஆடை ஆபரணங்கள், வெளிநாடு வெளியூர் பயணம் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் நீண்ட நாளாக தடைகள் இருந்தால் அந்த தடைகள்லாம் நீங்குமே. இருந்தாலுமே கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்கணும். விட்டு கொடுத்து போவதும் எல்லாம் மிக நல்லது.
மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான யோகம், நீண்ட நாள் மனதில் இருந்த அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி எதுலேயுமே பதற்றம் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக செயல்படணும். பணியாளர்களிடத்துல விட்டு கொடுத்து போகணும். அலுவலகத்தை மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் பணிவு காட்டணும். மனதில் சிறு சிறு சஞ்சலங்கள், ஒரு தோய்வெல்லாம் ஏற்படும், இருந்தாலும் அது சரியாகிவிடும். மேலும் சூழ்நிலையை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை திறமைகளை வெளிப்படுத்தினால் இன்று நீங்கள் வெளிச்சம் காண்பீர்கள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே கண்டிப்பாக நடக்கும். சகோதரத்தில் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. திடீரென்று செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு, திடீரென பயணங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இன்றைக்கி இருக்கிறது. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்பட்டால் தயவுசெய்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்கள் வரும். அதே போல் ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் காண்பீர்கள். வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு மாற்றமான சூழல் ஏற்படும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக உருவாகும். கொடுக்கல் வாங்கல் வரத்து அதிகமாக இன்றைக்கி இருக்கும். எதிர்பார்த்திருந்ததுலாம் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். அதே போல் எதிர்பாராத சில வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. நீண்ட நாளாக கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி எதிர்பார்த்த உதவிகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் எல்லாமே இன்றைக்கி சமூகத்தில் உங்களுக்கு பெயர் மதிப்பு எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கணும். சக ஊழியர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீங்க. இந்த மாற்றம் உங்களுக்கு பல்வேறு வகையான வெற்றிகளை தந்து வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, நீண்ட நாளாக நண்பர்களிடத்தில் கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த கருத்து வேறுபாடு மறையும். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. முயற்சிக்குண்டான மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதளவில் ஒரு தெளிவு ஏற்படும். சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரணங்கள், சொத்து சுகங்கள் சேர்ப்பது குறித்த யோசனை அதிகரிக்கும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும், பயன்படுத்திங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. ஒரு ஆன்மீக தேடல் கண்டிப்பாக நடக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறப்பான முறையில் செய்கிறோம். தேவைப்படுவோர் உதவி செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக உதவி செய்யுங்க. அதே போல் நாங்கள் சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்குறோம். ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளும். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, வெற்றி நாளாக, மகிழ்ச்சி மிக்க நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் பகவானை வேண்டிக்கிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு வெற்றி மிகுந்த நாளாக இருக்கட்டும். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.